ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு சூப்பரான கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொடிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். இதில் நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும், ட்ரையாக இல்லாமல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இந்த அளவுக்கு வந்தாலும் நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சப்பாத்தியில் இது நல்லா ஒட்டும். கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும் சிம்மில். ஃபஸ்ட்டாக மல்லித்தழை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.